எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டேலியில இருந்து எப்படி ஒரு இன்எலிஜிபிள் ஐடிசி உடைய ஒரு எக்ஸ்பென்சஸ்க்கு என்ட்ரி எப்படி வைக்கிறது, அது எப்படி 3B ரிப்போர்ட்ல நம்ம பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. ஸோ இப்போ இன்எலிஜிபிள் ஐடிசி அப்படின்னா நம்மளுடைய பிசினஸ் பண்ணக்கூடிய செலவுகளுங்க, அதாவது ஸ்டாஃப் வெல்ஃபேருங்க, பில்டிங் ரெனோவேஷன், ஸோ இந்த மாதிரி நம்ம செலவு பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஐடிசி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் இன்வெஸ்ட்லி இருக்குங்க. அதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த ஐடிசியை வந்து 3Bல கிளைம் பண்ண முடியாது. ஆனா இன்புட்டை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா எடுத்துட்டு 3Bல எடுத்துட்டு ஸோ அதே மாசத்துல நம்ம அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுவோங்க. 3Bல ரிவர்ஸ் பண்ணி காமிப்போம். அதை டேலிக்குள்ள எப்படி என்ட்ரியா கொண்டு வரலாம், என்னென்ன கான்ஃபிகரேஷன் அதை யூஸ் பண்ணலாங்கிறத பத்தி பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலியில இருந்துட்டு ஒரு எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கிறேங்க. இந்த இடத்துல கேட்வே ஆஃப் டேலி, ஸோ கிரியேட் ஆப்ஷன் போய்க்கிறேன். ஸோ லெட்ஜருங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்டாஃப் வெல்ஃபேர் அப்படிங்கிற ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணிட்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துக்கிறேங்க அண்டர் ஹெட். ஸோ இப்போ இந்த இடத்துல ஹெச்எஸ்என் டீட்டெயில் நான் எதுவும் கொடுக்கலைங்க. ஸோ ஜிஎஸ்டி ரேட் மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்பெசிஃபை டீட்டெயில் ஹியர் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு டாக்ஸபிலிட்டி டைப் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸபிள். ஸோ நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் நான் இந்த இடத்துல எதுவும் கொடுக்கல. ஸோ ஜிஎஸ்டி ரேட் வந்து 18 கொடுத்துக்கிறேங்க. ஸோ கொடுத்துட்டு ரிவர்ஸ் சார்ஜ் வராது இதுக்கு. ஸோ இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா தெரியும் நம்மளுக்கு. ஸோ எலிஜிபிள் ஃபார் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதுதான் முக்கியமான ஆப்ஷன் இதுல. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நோ கொடுத்துக்கணுங்க. ஏன்னா இதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எலிஜிபிள் கிடையாதுங்க. ஸோ அதனால நோ கொடுத்துக்கிறோம். இன்கேஸ் இந்த ஆப்ஷன் நீங்க இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா F12 கான்ஃபிகரேஷன்ஸ்ல ஜிஎஸ்டி டீடைல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதுல வந்துட்டு ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா இங்க எலிஜிபிள் ஃபார் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் நோல இருக்கும். அதை எஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த லெட்ஜர் கிரியேஷன் போதே உங்களுக்கு வந்துடும். நீங்க இங்க எனேபிள் பண்ணிக்கலாம், எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இன்னும் வேற டீட்டெயில் எல்லாம் வேணும் உங்களுக்கு அப்படின்னா இங்க இருக்கிற ஆப்ஷனை பார்த்து நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் எல்லாம் நீங்க எஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லெட்ஜர் கிரியேஷன் போது நீங்க இந்த டீடைல்ஸை கொடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ இந்த எலிஜிபிள் ஃபார் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஆப்ஷனை வந்து நான் நோ கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு டைப் ஆஃப் சப்ளை சர்வீஸ் கொடுத்துக்கிறேங்க. ஸோ இப்போ கண்ட்ரோலே கொடுத்து நம்ம சேவ் பண்ணியாச்சுங்க. இப்போ கேட்வே ஆஃப் டேலியில இருந்து ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி ஒன்று நான் வைக்க போறேன். ஸோ அதில் டிரான்சாக்ஷன்ல வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இதில் F9 கொடுத்துட்டு பர்ச்சேஸ் வவுச்சருங்க செலக்ட் பண்ணிட்டு ஸோ F2 கொடுத்துட்டு தேதி என்ன தேதியோ நீங்கள் அந்த தேதியை வச்சுக்கோங்க. நான் இப்போ 14 கொடுக்குறேன். ஸோ சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் அண்ட் டேட் வந்துருச்சு. ஸோ நம்ம சப்ளையரோட நேம் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ஸோ நம்ம கிரியேட் பண்ண அந்த ஸ்டாஃப் வெல்ஃபேர் அப்படிங்கிற லெஜரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000க்கு வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம். பண்ண உடனே இந்த ஜிஎஸ்டி டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இதில் எடுத்துட்டு வருங்க. ஸோ இந்த ஆப்ஷனுமே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வரல அப்படின்னா F12 கான்ஃபிகரேஷன்ஸ்ல நீங்கள் இந்த மாடிஃபை ஜிஎஸ்டி அண்ட் ஹெச்எஸ்என் எஸ்எஸ்சி ரிலேட்டட் டீடைல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது நோ இருக்கும்போது இது வராது. ஸோ நீங்கள் எஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வருங்க. இல்லை நீங்கள் நோ கொடுத்துட்டு எனக்கு அந்த ஆப்ஷன் வேண்டாம், நீங்கள் நோ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது லெஜர் கிரியேஷன் போது லெஜர் என்ட்ரி வைக்கும் போது அது வராதுங்க. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் வரதுனால என்ன ஒரு யூஸ் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்கனாலும் இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே லோக்கல் பர்ச்சேஸ்னு இருக்கிறத இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து லெஜர் மாற்றிக்கலாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்குங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஆஸ் பர் மாஸ்டரே கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டாஃப் வெல்ஃபேருங்கிற லெஜரில் நான் கரெக்டாக கான்ஃபிக் பண்ணிட்டேன். அதனால ஸ்டாஃப் வெல்ஃபேருங்கிற இந்த சோர்ஸை நான் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணுறேங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் எலிஜிபிள் ஃபார் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் நோ இருக்குதுங்க. ஸோ இதுதான் முக்கியமான ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் நோல் இருந்ததுனால தான் உங்களுக்கு ரிப்போர்ட் கரெக்டாக வருங்க. ஸோ இப்போ நோல் இருக்கு. ஸோ நான் அப்படியே என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கான்ஃபிகரேஷன் சேவ் பண்ணிட்டேன். ஸோ ஜிஎஸ்டி வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேங்க. பண்ணிட்டு இப்போ இந்த என்ட்ரியை சேவ் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி நான் என்ன பண்றேன் இந்த ரிப்போர்ட்டா நம்மளுக்குள்ள பார்க்க போறப்போ நான் Alt-G கொடுத்துட்டு கோட்டோல போய்க்கிறேன். ஸோ இதுல GSTR 3B அப்படிங்கிற ரிப்போர்ட்டை நான் செலக்ட் பண்ணிட்டு Alt-F2 பீரியட் கொடுத்து நான் மாத்துறேங்க. ஸோ ஏப்ரல் மாசத்தை மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த எலிஜிபிள் ஃபார் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படிங்கிற காலத்தில் உங்களுக்கு எலிஜிபிள் உங்களுக்கு இன்புட் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்துருச்சுங்க இன்வெர்ட் சப்ளைஸ். ஸோ வந்து சாரி ஆல் அதர் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் நம்ம வந்துருச்சுங்க. ஸோ இந்த மாதம் இன்புட் எடுத்துக்கலாம். ஸோ அதே சமயத்தில் ஸோ இந்த பில வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ரிவர்ஸ் ஸோ அது ரிவர்ஸ்னு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அதே அமௌண்ட்டை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த இடத்துல Alt-F1 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுங்க. ஸோ இதில் நீங்கள் என்ட்ரிஸ் எல்லாம் வச்சிருந்தீங்க மற்ற செக்ஷனுக்கு உண்டானது எல்லாமே இதில் வந்துடும். இதில் என்ட்ரி நான் எதுவும் வைக்காதனால வரலைங்க. ரிப்போர்ட் பாருங்க. ஸோ இங்கே அதில் வந்துருச்சு. அதே சமயத்தில் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ரிவர்ஸ்லையும் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரிப்போர்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதே மாதிரி நம்ம 3Bல நம்ம போர்ட்டலில் ஃபைல் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி என்ட்ரி வைக்கும்போது உங்களுக்கு டேலிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்துடலாம். புக்ஸ்லையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக வந்து மேட்ச் பண்ணிக்கலாங்க. இன்புட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மேட்ச் பண்ணி நம்ம டியூட்டிஷன் டேக்ஸ் லெஜஸ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேலி பண்ணி வச்சுக்கலாங்க.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேலியை லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.